வெல்கம் கிங்ஸ். ரொம்ப ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் நம்ம திரும்ப பார்க்குறோம். ஒரு புது சீரீஸ் கேம் தான் இப்போ ஆரம்பிக்க போகிறோம். ஏற்கனவே ஒரு ரோப்ளாக்ஸ் சீரீஸ் இருக்குது. நான் அதே முடிக்கலையே நிறையா பேர் சொல்லிகிட்ருப்பீங்க. பரவாயில்ல, இந்த சீரீஸ் உண்மையில் நல்லாயிருக்கும். அதான் இதை டக்குன்னு ஆரம்பிச்சிட்டேன். இந்த கேம் பேர் பார்த்தீங்கன்னா டெட் டோர். ஒரு சூப்பரான கேம் இது. நான் வந்து ரீசெண்டாக விளையாண்டுருந்தேன். அதோட பார்க்குறேன், சரி யூடியூப்பில் போடலான்னு ஒரு பிளான் யூடியூப்பில் போடலான்னு ஆரம்பிச்சிட்டேன். ஏற்கனவே 87% கேம் நான் முடிச்சிருக்கேன். இப்போ உங்களுக்காக ஃபஸ்ட்லேருந்து திரும்ப ஆரம்பிக்க போகிறேன். ஓகே, வாங்க நம்ம கேமுக்குள்ளே போயிடலாம். நியூ ஒன் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, வாங்க போகலாம். அப்புறம் இந்த கேமை பற்றி சொல்லணுன்னா ஒரு வேறு லெவல் கேமுங்க இது. நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும் இந்த கேம் விளாண்டிங்கன்னா. ஓகே, வாங்க நம்ம வந்தாச்சு கேமில். என்ன பஸ்ஸில் வரோம் எங்கேயோ. ஏதோ ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு நம்ம அரைவ் ஆயிருக்கோன்னு சொல்கிறோம். இதுதான் கடைசி லைனு. ஓகே, இறங்கலாம். எங்கேயாச்சு என்ன இடம் மூவ் பண்ணுறதுக்கு. இந்த கேம் நான் ஏற்கனவே விளாண்டுருக்கேன், இங்கே எல்லாம் தெரியும். இருந்தாலும் உங்கள் கூடயே அப்படியே விளாட்றேன். வாங்க மேலே போகலாம். நீங்கள் அந்த சைடு இடம் இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த சைடு போனால் எதுவும் இல்லை. ஓகே, வாங்க போகலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே போஸ்டரில் ஒருத்தர் நிற்கிறானா, ஒரு இது மாதிரி ஹைட்டா. அவனை நல்லா ஏன் வச்சுக்கோங்க, லாஸ்ட்டு வரைக்கும் அவன் வருவான். நல்லா ஏன் வச்சுக்கோங்க அவனையும். ஓகே, வாங்க உள்ளே போகலாம். இது என்ன இடம்? டீ ஷாப் மாதிரி இருக்குது உள்ள. நிறையா இருக்குது பிஸ்னஸாக. யாரும் இங்கே உட்காந்துருக்கானே அவன். நீங்கள் அவனே போய் பேசுவோம். டேய், யார் ராணி? நான் சொல்கிறான், உன்கிட்ட எந்த சோல்ஸுமே இல்லை, ஷைன்ஸும் எதுவுமே இல்லை, உன்கிட்ட வாரியர்ஸ் கூட எதுவுமே இல்லை அப்படின்னு சிரிக்கிறாங்க. என்னங்க நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறான். நம்மள்ட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு சிரிக்கிறான் அவன். இதுங்க எல்லாத்தையும் எடுத்து வந்து லாஸ்ட்டில் அவன் முன்னாடியே கறி பூசலாம் மூஞ்சில். ஏய், வாங்க போகலாம். ஏன்னா இன்டர்வியூ. ஏய், என்னடா நம்ம வந்து ராங் காமிக்குது. இப்போனா நம்ம இதுக்குள்ளே போகக்கூடாது. என்ன வைக்கிறான், கிளியர் மூவி டவான் பட் ஏதோ சொல்கிறான். சரி, ஓகே, வாங்க நம்ம சைடாக கிளம்புவோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கே இடமே. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு கேம் வந்துச்சு பார்த்தீங்களா, பிளாக் மைட் 2 காங்குன்னு. அந்த கேம் வந்துட்டு அப்படியே அந்த கேமோட டூப் மாதிரியே இருக்கும். இந்த கேம் ஏற்றி விளாடுங்க. நெட்ஃப்ளிக்ஸோட சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுன்னா ஃப்ரீயாகவே இது ஏற்றலாம். அப்படிலாம் ஏப்ளிகேஷன் ஏற்றிக்கோங்க. ஓகே, வந்தாச்சு. யார் அவன்? வெல் 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 சொல்கிறான். அவார்ட் ஃபார் ஒர்க்கிங், நோ ஆர்ம்ஸ் ஃபார் யூ. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்க, நிறையா பேசிக்கிறானுங்க. அப்படியே படிச்சுக்கோங்க வேணா. நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு லக்கி டேவா. ஏன்னா அவன் நமக்காக ஒரு சோல் வச்சுருக்கானா பிடிக்கிறதுக்கு. அந்த சோலை போயிட்டு அது ஒரு ஜெயண்ட் சோலாக போய் பிடிச்சிக்கோன்றான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், நீ அதை பார்த்து மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். உன் ட்ரைனிங்கை பார்த்து அந்த சோல்ஸ் ஜெயண்ட் சோல்லாம் பிடிக்க ட்ரைனிங் எடுத்துருப்பேன். அப்புறம் அது ஏதோ சொல்கிறான் பிளாப்ல. ஓகே, நமக்கு அங்கே ஏதோ ஒரு டோர் வருது. இப்போ நம்ம இந்த டோருக்குள் தான் போகணுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, வாங்க போகலாம். நான் சொல்கிறான், அதை பிடிக்கிறதுக்கு டைம் லிமிட் இருக்குன்றான். மறந்துடாத. நீ அந்த டோருக்குள்ளே இருக்கும்போது, டோர் ஓப்பனில் இருக்கும்போது என் சோல் வந்து மோட்டலாக மாறிடும். ஸோ அந்த டோர் திறந்துருக்க வரைக்கும் நான் செத்தாலும் செத்துருவாங்க. ஸோ டோர் சீக்கிரமாக நான் போகணும். ஏஜ் கூட எனக்கு ஆகிட்டே இருக்குன்றான். சரி, ஓகே. அந்த பவர் டோர்லாம் போய் இப்படி ரேப் பண்ணி எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிருக்கான். எல்லா சோல்லையும் நம்ம பிடிக்கணும்னு சொல்கிறான். இது ஒரு ரேட் ரேஸ் மாதிரி இருக்குல்ல அப்படின்றான். ஓகே, பார்த்து போப்பா தம்பி அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றான். நம்ம செத்துட்டீங்கன்னா ஒன்றும் கவலைப்படாத, பேப்பர் ஒர்க்லாம் நிறையா இருக்குது, சாகாமல் பார்த்துக்கோ, நிறையா டைம் இருக்குது, சீக்கிரம் போ அப்படின்னு சொல்கிறான். சரி, ஓகே, வாங்க போகலாம். அங்கேயா இருங்க, பெருசாக ஒருத்தன் உட்காந்துருக்கான். சரி, இங்கே சைடில் ஒருத்தன் இருக்கான், இவன்கிட்ட பேசிட்டு போவோம். என்ன தம்பி சொல்கிறீங்க? ஏய், எனக்கு டைப் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், அந்த சவுண்டு எனக்கு அதுவே எனக்கு போதும் அப்படின்றான். சரி, ஓகே. இங்கே ஒருத்தன் படுத்துருக்கான். யார் இவன்? நாங்கள் தூங்கிட்டு இருக்கான். சரி தம்பி, நீ தூங்கிட்டு நான் போயிட்டு சோலை பிடிச்சிட்டு வரேன். இப்போ நம்ம ஒரு ஜெயண்ட் கூட சண்டை போட போகிறோம். இந்த டோர் வழியாக போனால் அந்த ஜெயண்ட் இருக்கும். போய் வாங்க நம்ம உள்ளே போகலாம். இப்போ ஆனால் இந்த கேமில் பிடிச்சதே அனிமேஷன் தாங்க. வேறு லெவல் அனிமேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, வாங்க போகலாம் நம்ம. இப்போ இந்த ஸ்டெப்ஸ் வழியாக கீழே போகணுன்னு நினைக்கிறேன். கீழே வந்தாச்சு. என்ன போட்டிருக்காங்க,
அந்த பட்டன் அப்படின்னா ரோல் பண்ணுறதுக்கு இருக்குன்றாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் தம்பி. வாங்க வாங்க போகலாம். இப்போ இதை அமைக்கி ரோல் பண்ணலாம். இங்கே என்ன கேட் சாத்திருக்கு. இப்போ நான் கீழே போகலாம். இது என்னது என்னங்க எதோ கூடயே வருது நம்ம கூட. ஓகே, இங்கே வந்து நம்ம ஒரு ஸ்லைஸ் பண்ணணும். இங்கே ஒரு அடி அடித்தா அங்கே கேட் திறந்துருச்சு. ஓகே வாங்க, அப்போனா நம்ம இப்போ அந்த கேட் வழியாக தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த கேட் வழியாக போகலாம். அங்கே மேலேயே ஒன்று இருக்குது, அதையும் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஹைட்டாக இருக்குது, எப்படி அடிக்கிறது? சரி வாங்க மேலே போவோம். மேலே போகலாம். என்னங்க 3 பேர் வரானுங்க நம்ம பின்னாடி. யாருன்னே தெரில, அவனுங்க பின்னாடியே வந்துட்டுருக்கானுங்க. ஓய் எதோ எழுதி வருதுங்க. ஹோல்டு பண்ணால் அட்டாக் பண்ணலாம் ஆரோ மூவ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஓ ஆரோ இப்போ நம்ம ஆரோ வச்சு அதை அட்டாக் பண்ண நினைக்கிறேன். ஓகே, இப்போ இங்கே ஒரு கேட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே வாங்க, இந்த கேட் வழியாக போகலாம். இந்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ எங்கே போகிறது? நம்ம இங்கே சைட்லேயும் ஒன்று இருக்குது, அதையும் அடித்தா ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, கேட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஆனால் இது வந்த வழி தானே, இப்போ நம்ம வந்த வழியில் போகக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக உள்ளே போகணுன்னு நினைக்கிறேன். சரி அப்போனா வாங்க ஸ்ட்ரைட்டாக உள்ளே போவோம். நம்ம உள்ளக்கு தான் அந்த ஜெயண்ட் இருக்குது. இப்போ இதோட சோல்டாக நம்ம எடுக்க போகிறோம். வந்துட்டான் வா, இப்போ கூட சண்டை வா. பயங்கரமாக இருக்கேன். டெமோனிக் ஃபாரஸ்ட் ஸ்பிரிட். இப்போ இந்த ஸ்பிரிட்டை நம்ம அடிக்க போகிறோம். உன் சாவி என் கையில் தான். வா வா, எவ்வளோ பெரிய ஸ்பிரிட்டாக இருந்தாலும் என் கையில் சாக தான் போகிறேங்க. இல்லைங்க ஏதோ வால் வச்சு அடிக்குது. ஐயோ அடி வாங்கிட்டோமே. ஓகே, ஐயோ நானே போய் இப்போ அடி வாங்கிட்டேன். என்ன பண்ணுது? சுற்றிட்டே இருக்குது ஒரே இடத்துல நிற்காம. இடத்துல நில்றீங்க இல்லைங்க, அங்கே இங்கேன்னு போகுது. இது வேறு ரொம்ப ஆட்டம் காட்டுது. நான் வந்து ஒரு ஆரோ யூஸ் பண்ணலாம். கையில் சைட்டு பாருங்கள், இதை எப்படி அடிக்கிறேன்னு பாருங்கள். ஆரோலாம் நமக்கு தூரத்துலேருந்து அட்டாக் பண்ணுறதுக்கு சூப்பராக யூஸ் ஆகும். என்ன பண்ணுறான் இல்லைங்க, ஆன்சிடென்ட் தான். அவன் காலில் போய் அடித்து உடச்சி விடலாம். உட அப்படி தான். ஓகே, அங்கே ஆரோ யூஸ் பண்ணலாம். ஆரோக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு ஒயிட் கலர் இருக்குது பாருங்கள், அது ஃபுல்லாக அதை தான் ஆரோ யூஸ் பண்ண முடியும். அது ஃபுல்லாக அவருக்கு அட்டாக் பண்ணணும். இதெல்லாம் ஒரு இதெல்லாம் நாங்கள் அசிங்கமாக அடி வாங்கிட்டுருக்கோம். இன்னும் 2 லைஃப் தான் இருக்குது, பார்த்து விளையாடணும். வேறு சுற்றிட்டே இருக்குது. ஓகே, ஒரு அடி அடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு ட்ரைலே இதை முடிக்க முடிஞ்சா நல்லாயிருக்கும். டிஸ்டன்ஸில் போய் அடி வாங்கி இன்னும் 1 லைஃப் தான் இருக்குது, பார்த்து விளையாடணும். இப்போ மட்டும் செத்தனா காலி. இப்போ பாருங்கள், இன்னும் 1 லைஃப் தான் இருக்குது. அடிக்கிறேன் மட்டும் தாங்க. காலை உடச்சி விட வேண்டிதான். அதோட என்னடா எச்சி துப்புது? என்னங்க எச்சி பாம்பு மாதிரி வெடிச்சிருச்சு. சார் கடைசியில் அது எச்சியில் போய் சுற்றினே. ஓகே வாங்க, ஃபஸ்ட்டு ட்ரையில் முடிக்கலான்னு நினச்சேன், வாய்ப்பில்லை போல். செகண்ட் ட்ரை தான் இப்போ ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, ஓ இங்கே டேரெக்டாக அதுக்கு தான் இந்த ஒரு கேட் ஓப்பன் பண்ண சொன்னாங்க போல். ஓகே வாங்க, டேரெக்டாக போய்ட்டு அந்த ஸ்பிரிட்டை முடிச்சு விடலாம். இந்த ட்ரையில் கண்டிப்பாக அவனை கொல்ல பண்ணேன். ஓ சாவி என் கையில் தான். சாவு. ஓகே, ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கஷ்டம்னு சொல்ல முடியாது, அடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். அடி வாங்காமல் இருந்தாலே போதும், ஈஸியாக அடிச்சிடலாம். அதை இப்போ வாங்க, நம்ம அதை ஈஸியாக அடிச்சிடலாம். ஆரோ இருக்குது நிறையா நம்மகிட்ட. ஆரோ விடு ஜஸ்ட் வருஷங்க. இன்னும் நம்ம ஒரு அடி கூட வாங்கலை, அதுக்கு லைஃபு கம்மியாக இருக்குது. நம்ம சீக்கிரம் அடிச்சிடலாம். அடி நிற்கிது அமைதியா. எழுச்சியா இப்போ காலை உடைக்கிறேன். காலோட எச்சியை பீச்சுடா. ஓடு அது எச்சிடன் தப்பிச்சாலே போதும்னு நினைக்கிறேன். எச்சியாக தப்பிட்டுருக்கேன். ஐயா மாட்டிக்கிட்டேன். விடுங்க, ஒரே ஒரு லைக் தான் போயிட்டு வரைக்கும். ஆரோ சீக்கிரம் அடி இல்லைங்க, 2 லைஃப் போயிடுச்சு. ஆனால் செகண்ட் ட்ரையில் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா லைஃப் நம்மளுக்கு நிறையாவே இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா ஏபிகே வருஷன் ஏற்றினால தான் லைஃப் இத்தனை இருக்குது எனக்கு. அதில் வந்து வெறும் 4 லைஃப் தான் கொடுப்பாங்க. நான் ஏபிகே வருஷன் ஏற்றினால தான் ஃபுல்லாக இருக்குது லைஃப். நீங்களும் ஏபிகேவே ஏற்றிக்கோங்க, ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் மோஸ்ட்டாக யாருக்கும் அவங்களுக்கும் இருக்காது. அதுதான். ஓகே வாங்க, என்னங்க கிராக் குடிக்கும் அது மேலே ஃபுல்லாக. நம்ம அடிக்க அதோட அது மேலே கிராக் குட்டிகிட்டே இருக்குது. ஸோ அதை அப்படியே கிராக் கொடுத்து உடைக்க போகிறோன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே சுக்குனூரா. ஓகே அடிங்க இன்னும் நிற்கிது அமைதியா. எந்திரிச்சிருச்சு. அதான் அவ்வளோ கொஞ்சம் நேரத்தில் சாவு போதுன்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம முடிக்க போகிறோம். அதான் ஓகே முடிக்க போகிறேன் இன்னும் கொஞ்சம் தான். எஸ் அடித்தாச்சு, கொலை பண்ணியாச்சு. ஓகே நெக்ஸ்ட் வந்து என்னங்க, அதோட சோல் நமக்கு கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன்.
ஓகே, அதோட சோல் நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு. ஓய், ஏதோ டோர் ஓப்பன் ஆகுது. யார் அவன்? டேடி என்னங்க நம்மளை அடிச்சுட்டான். என்னாச்சு இப்போ நமக்கு? எவனோ டோர் வெளியே வந்தா அடிச்சுட்டு போயிட்டான். என்ன நம்ம செத்துட்டோமா? நான் சுற்றி நிற்கிறானுங்க எல்லாம். யார் அவனுங்க? வை தள்ளிங்கடா, வை வை. திடீர்னு நின்றுட்டு இருந்தால் பின்னாடி இந்த வண்டி அவனை அடிச்சுட்டு போயிட்டானே. அந்த கதை வழியாக தானே வந்தான். இப்போ நம்ம உள்ளே போனால் அவன் இருப்பானா என்ன? யாருன்னே தெரிலங்க. ஏதோ கருப்பாக பெருசாக இருந்தான். வந்தான் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறான். சரி, ஓகே வாங்க போகலாம். என்டர் கொடுத்தாச்சு. எங்கே போவோம்? டோர்ஸ் ஆஃப் ஹாலுக்கு போவோமா இல்லை எங்கே போவோம் தெரிலையே. ஹால் ஆஃப் டோர்ஸில் அது. ஓகே ஓகே. என்னங்க இது டிஃப்ரெண்ட்டாக இருக்க இடம். லாஸ்ட்டு செமெட்ரி. ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், லாஸ்ட் செமெட்ரின்னு. ஓகே வாங்க போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹிடன் பிளேஸ்லாம் இருக்கும் இந்த கேமில். எல்லாம் மிஸ் பண்ணாமல் விளையாடணும். மிஸ் பண்ணாலே 100% கேம் முடிக்க முடியாது. ஸோ நீங்கள் அப்படியே என் கேம் பிளே பார்த்துட்டே விளாண்டிங்கன்னா உங்களுக்கு அதை மிஸ் பண்ணாமல் விளாடலாம். 100% கேம் பிளே நம்ம முடிக்க போகிறோம் இந்த சீரீஸ்குள்ளே. ஓகேவா? எத்தனை பார்ட் போடுறோமோன்னு தரல. ஆனால் 100% கேம். மேலே எவனை போகிறாங்க? எங்கே அவன் தானே நம்மளை அடிச்சுட்டு போனது அந்த இதுக்கு வழியாக. எங்கேயோ போகிறான் அவன். இப்போ அவனை தான் நம்ம போய் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். எங்கே போகிறான்னு தெரில. அந்த வழி எங்கே இருக்குன்னு தெரியலையே. சரி வாங்க போவோம். அந்த சைடு ஏதோ டோர் இருக்குது. உள்ளே வந்தாச்சு. என்ன அது? அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இடம். இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கெல்லாம் நிறைய பேர் பார்க்காம போயிடுவோம். ஆனால் இதெல்லாம் பார்க்கணும். இடம் இருக்காங்க. இன்னும் தடி பிக்கப் பண்ணியாச்சு. கலெக்டராக லைஃப் சீட்னா என்னது? இதை வச்சு க்ரீன் பாட்டில் போட்டால் நமக்கு லைஃப்லாம் கெயின் பண்ணிக்கலாமா? திரும்ப ஹெல்த்தை ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணிக்கலான்னு சொல்கிறானுங்க. நம்மள்கிட்ட கூட 2 ஹெல்த்து காலி ஆயிடுச்சு. இது எங்கே போய் போடுறது இப்போ? சரி வாங்க போவோம். அப்படியே இங்கே போடணுமா? இங்கே இல்லை. இப்போ எங்கே போகிறது நம்ம? இங்கெல்லாம் எதுவும் இல்லை. ஓகே மேலே போகலாம் நம்ம. அப்போனா ஏனியில் ஏறி 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 மேலே வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம்? எல்லா இடத்தையும் செக் பண்ணோம். இதெல்லாம் முக்கியமாக ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணாலும் காலி. மேலே யாரும் சுற்றிட்டு இருக்கானுங்க, யாருன்னு தெரில. வாங்க அப்போ கீழே போவோம். நம்ம மேலே ஏறி கீழே போன்றானுங்க. எங்கே போகணுன்னு தெரில. அங்கே எங்கேன்னு போயிட்டுருக்கோம். அப்படியே வாங்க போவோம். ஒரு போக்கில் போயிட்டுருக்கேன். யாராவது இங்கே நிற்கிறேன். யாரும் 2 டீல் செட்டு தான். இந்த சைடு எதாவது இருக்கா? இந்த சைடு எதாவது இல்லை. இங்கே ஏதோ கேட்டு பூட்டியிருக்கேன். அதுக்கு எதாவது கீ வேணுமா என்ன? அன்லாக் பண்ணுறதுக்கு கீ வேணும்னு நினைக்கிறேன். எங்கே போய் கீ தேடுறது? இந்த சைடு போய் பார்ப்போம். என்னது அது? இங்கே ஏதோ இருக்கே. சோலா இது பிங்க் கலரில் எடுத்தாச்சு. என்னது? மேஸ் ஆஃப் சோல் எனர்ஜியா? சோல் எனர்ஜி கிடச்சிருக்குங்க. ஆல் ஆஃப் டோரில் போயிட்டு நம்மளோட பவரை அப்கிரேட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க இந்த சோல் எனர்ஜியை வச்சு. இப்படியா நல்லாயிருக்கும் போல். அட்டாக்லாம் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் சோல் எனர்ஜி வச்சு. சரி ஓகே. அப்போனா இதையும் நம்ம பார்த்து கரெக்டாக எடுத்துக்கணும். வாங்க போகலாம். இங்கே என்ன டோர் இருக்குது? ஏதோ கீ ஹோல் மாதிரி. இது எந்த டோர் ஓப்பன் ஆகிடுச்சுங்க? என்ன டோர் அது? ஹால்ஸ் ஆஃப் டோருக்கு போகிற டோருன்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க போவோம். இங்கே எவ்வளோ இருக்கான்? அடி இங்கேயும் சாப்பிட்டான். இல்லை இவன் நம்மளை அடிக்க மாட்டான் இங்கே போல் நம்மளை. சரி வாங்க போவோம். இங்கே ஏதோ ஒன்று சுற்றிட்டுருக்கேன். என்னது இது? என்னங்க அதோட மோசமாக இருக்கும். ஒரு அடியில் செத்துருச்சு. வாங்க இதையும் அடிப்போம். இந்த படம் மாட்டேங்குது. ஓகே ஓகே அடிச்சாச்சு. இங்கே ஏதோ கேட் ஓப்பன் ஆயிடுச்சு. வாங்க போகலாம். இங்கே யாரோ இருக்கானுங்க. இங்கே இவன் அடிக்கிறான் நம்மளை. பார்த்துலான்னு அங்கே ஏதோ ஒன்று இருக்கு. நீ இங்கே நீங்கள் ஏதோ பாட் மாதிரி இருக்குது. ஓகே சீட் வந்து இங்கே தான் நம்ம போடணும். இங்கே போட்டிங்கன்னா நமக்கு லைஃப் கிடச்சிடும். ஓகேவா? இப்போ வாங்க போகலாம். இங்கே ஒரு கேட் ஓப்பன் ஆச்சு. இங்கே வேறு நிறைய பேர் இருக்கானுங்க. இப்போ இவங்க அடிக்கணுமா? அடி நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வரோம். சாப்பிடா. 2 பேரும் ஒரே டைமில் போட்டாச்சு. எனக்கு அடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்னது? கைஸ் கீ கிடச்சிருச்சு நமக்கு. ஓகே இந்த கீ தான் நம்ம மேலே போய் இப்போ போடணும்னு நினைக்கிறேன். அந்த டோரை அன்லாக் பண்ணுற கீ கிடச்சிருச்சு. இதை ஓப்பன் பண்ணால் என்ன நடக்குது? இங்கே ஒரு இது வந்துச்சு ஏனி. சரி வாங்க கிளைம் பண்ணிட்டு போகலாம். மேலே போயாச்சு. இப்போ நம்ம அந்த டோரை போய் ஓப்பன் பண்ண வேண்டியதுதான். வாங்க போகலாம். என்ன ஆகாது? ஏதோ ஒன்று இருக்கு.
திஸ் வே டுட சுமிட்டா அப்படின்னு சுமிட்னா என்னதுடா? ஓய் இந்தா 2 போயிடுச்சு. இப்போ ரீட் பண்ணலாம். ஓய் நாங்கள் ரீட் பண்ணுறதும் 2 இருக்குது. இதான் சொன்னலை, இந்த கேமில் உள்ள அனிமேஷன்லாம் வேறு லெவலில் பண்ணியிருப்பானுங்க. யோசிச்சு பார்க்க முடியாத மாதிரி இருக்குது. ஓகே, டோர் ஓப்பன் பண்ணிடுச்சு கிங்ஸ். போங்க மேலே போகலாம். மேலே போனால் யாராக இருக்காங்களா? ஏய் என்னதுடா அது? என்னங்க யாரோ டிஃப்ரெண்டாக்கா உருண்டுலாம் வரானே. சாவடா டேய். உருண்டு வந்துட்டு இருக்கான். யாருன்னு தெரிலண்ணா. இவனை கொலை பண்ணிட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். செத்தாச்சு. ஏய் என்னடா இன்னும் நிறைய பேர் வரானுங்க. இன்னும் 2 பேர் வந்திருக்கானுங்க. எத்தனை பேர் வருவாங்க? இன்னும் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்கிறானுங்க. இந்த நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வரான். சாவடா அடி. இன்னும் நிறைய பேர் வரானுங்க கை. எல்லாரையும் போட்டு கொலை பண்ண வேண்டியதான். இதுங்கெல்லாம் ஒரு அடியிலே செத்துரும். அதுக்கு தான் கொஞ்சம் அடி வாங்குறான் நிறையா. அடி எல்லாருக்கும் அடி. நாங்கள் வந்துட்டே இருக்கானுங்க அடிக்க. எத்தனை பேர் தெரியல. அவன் வேறு ஒருத்தன் உருந்து வரான். அவன் அடி உருந்து வரானுங்க தவிர அடிக்கவே மாட்டானே. அவன் வேஸ்ட்டு போல. அவன் உருண்டு போய் அவனே முட்டிக்கிறான் எங்கேயாவது. அப்புறம் அப்படியே விட்டால் அவனே முட்டி சுற்றுவானா என்ன? உருண்டு வரதான் செய்கிறான். அடிக்க மாட்டேறான். அவன் அடி எல்லாம் வேஸ்ட்டாக இருக்காங்க கிங்ஸ். ஆனால் என்ன வந்துட்டே இருக்காங்க அடிக்க. நீ எவ்வளோ பேர் அடிக்கணும்னு தெரில. அவங்க எல்லோரும் அடிச்சு போடுவோம். வழி இல்லை. ஓகே எல்லாரும் அடி. நெக்ஸ்ட் இங்கே இருக்கான். இவனடியோ ஜஸ்ட் அவன் மேலே வந்து இடிச்சிருப்பாங்க. மேலே இடிச்சா அடி விடுவோன்னு நினைக்கிறேன். சாப்பிட அடி. இவன் தான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேங்க. ஜஸ்ட் அவனையும் கடைசியில் போட்டாச்சு இவனையும். ஓகே வாங்க நம்ம அடுத்து மேலே போகணுன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு இது வந்துருச்சு. லேடர் ஒன்று வந்திருக்கு. வாங்க ஓகே வாங்க லேடரில் மேலே போகலாம். மேலே போனால் என்ன பண்ணுறதுலையே இங்கே ஒரு படி போகுது. இந்த சைடு போய் பார்ப்போம் இங்கே எதாவது இருக்கான்னு. இந்த சைடு வந்தாச்சு. எதுவும் இல்லை. கீழே ஏதோ கோலம் போட்ட மாதிரி இருக்குது. அது தவிர வேறு எதுவும் இல்லை. சரி ஓகே வாங்க போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து அங்கே போகலாம். இங்கே ஒரு படிக்கட்டு இருக்குது. மேலே ஏறி போகலாம். போனால் இங்கே ஒரு படிக்கட்டு. தானே படிக்கட்டுறா. இந்த இடம் ஃபுல்லாகவே அப்படியே மேலே கீழே ஏறி போயிட்டே தான் இருக்கும். எங்கே கீழே எதுவும் மிஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு வந்துடுவோம். எதையுமே மிஸ் பண்ணாமல் இருக்கணும் இந்த இடத்துல. அதான் ஒன்று முக்கியமான விஷயம். இந்த சைடு போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள். இங்கே ஒரு டோர் இருக்கா. இதுக்குள்ளே போகணும். இங்கே போனால் நமக்கு ஒரு சோல் எனர்ஜி இருக்குது. அதையும் எடுத்துக்கோங்க. இங்கே ஏதோ வலை போட்டு வச்சுருக்கானுங்க. நம்மளால் உள்ளே போக முடியல. சரி ஓகே வாங்க போகலாம். மேலே எவனோ ஒருத்தன் நிற்கிறானே. அவனை போய் அடிச்சுட்டு வந்துடலாம். சாப்பிடா டே. இவன் அடிச்சாச்சு. இங்கே ஒரு சீடு இருக்குது. இந்த சீடையும் எடுத்துக்கோங்க. எல்லா சீடையும் கலெக்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. கடைசியில் நமக்கு தேவைப்படும் சீடையும். அப்புறம் அந்த பார்ட்ஸு சீடை கலெக்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எந்த பார்ட்லாம் பார்க்குறீங்களோ எல்லாத்துலேயும் போத்துருங்க. ஏன்னா அது லாஸ்ட்டில் நமக்கு யூஸ் ஆகும். ஓகே வாங்க நம்ம போகலாம். இப்போ அப்படியே நம்ம மேலே ஏறி போகலாம். அங்கே ஒரு ஏணி இருக்குது. அந்த ஏணியில் மேலே போகலாம். இப்போ மேலே வந்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த சைடு வந்தால் இங்கே யாராவது இருக்கானுங்களா? யாரோ ஒருத்தன் நிற்கிறான். யாரா நீ? டேய் அது நீ தான் அந்த சோல்லாம் இது பண்ணுறானா? நான் வந்து இந்த உலகத்தோட கடைசியில் இருக்கேன் அப்படின்றான். நான் வளர்றேன். இந்த அடி வாங்கு. நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன். நீ வேணா கொஞ்சம் இன்னும் அதிகமாக வலிக்கிற மாதிரி அட்டாக் பண்ணி பாரு அப்படின்றான். அதுக்கு நான்டா பண்ணுறதுக்கு உனக்கு வலிக்கலண்ணா. அட்டாக் பண்ணுறத ஹோல்டு பண்ணி அடித்தா பவராக இருக்குமா? வாங்க அடிக்கலாம். கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணி பவர் எட்டி அடிக்கிறான் போல். ஓகே இன்னுமே எனக்கு ஒன்றுமே ஆகலையே. நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன். வேணா இன்னும் கொஞ்சம் அதிகமாக அடிக்க ட்ரை பண்ணு அப்படின்றான். அப்படியா? இப்போ படுறா. ரோல் பண்ணி ஒரு அட்டாக் பண்ணால் அதிகமாக இருக்கும். சொல்கிறாங்க. சரி நான் மன்னிச்சிரு. இது உன்னோட தப்பு இல்லை. நான் பயந்தேன்ப்பா. நான் ஓரமாக போய்க்கிறேன். நீ உன் வேலையை பாரு அப்படின்னு போயிட்டான் அவன் பயந்து. அந்த பயம் இருக்கணும் நம்மக்கிட்ட. நான் தேவையெல்லாம் வந்து அடி வாங்கிட்டு பயந்து ஓட்டான். ஓகே என் பேர் வந்து சாண்டு ஸ்டோனா ஏதோ ஒன்று ஸ்டாண்ட் ஒன்றான். நான் வந்து இங்கே இருக்கேன், வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்றான். ஏதோ சொல்லிகிட்ருக்கான்.
நீ எப்போ வேணால் என்னை கில் பண்ண ட்ரை பண்ணலாமா? என்னை வந்து எப்போ வேணால் கொல்ல ட்ரை பண்ணுன்றான். இவனை எப்போங்க அடிக்க முடியும் நம்மளால்? 3 அடி வாங்கியும் சாக மாட்டோம். ஓகே, இந்த சைடு எனக்கு ஓய் என்னங்க யாருக்கோ குழி தோண்டி வச்சுருக்கான். இந்த கிரேவ் யார்டில் இவன் தான் வேலை பார்க்குறான் போல். யாருக்கும் இங்கே குழி வேறு தோண்டி வச்சுருக்கான், யாருக்குன்னு தெரில. அவனையும் போய் படுத்துவான் போல் நைட்டானா. யாருக்கு குழி தோண்டான்னு தெரில. சரி வாங்க போவோம். இங்கே ஏதோ மினுக்குது, என்னது இது? என்னது லைஸ் கார்டியன் ஆஃப் த டோர் இது ஏதாவது சொல்கிறானுங்க. ஹோமா ஸ்டே சோல்ஸு ஹோம் டு ஸ்டே சோல். ஓகே, நம்ம செத்து போனால் இங்கே தானே எல்லாம் இருப்போம், அதெல்லாம் சொல்கிறானுங்க. இந்த இடத்துல தான் சோல்ஸ்லாம் ஸ்டே பண்ணுன்றானுங்க. செத்து போனால் இங்கே தான்டா இருப்போம், கிரேவ் யார்டில். சரி ஓகே வாங்க போகலாம். இந்த சைடு ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கே. இந்த பாருங்கள், இங்கே ஒரு கல் கீழே சுரங்க மாதிரி போகுது. இது வழியாக போனால் இங்கே ஒரு லேட் இருக்குது. இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க, மறக்காமல் போங்க. இங்கெல்லாம் பின்னாடி இடம் இருக்கிற மாதிரியே இருக்கே. சரி அதை அப்புறம் பார்ப்போம். இங்கே ஒரு வழி போகுது. என்னது ஒரு சோல் எனர்ஜி கிடச்சிருச்சு. நம்ம போய்ட்டு நம்மளை அப்புறமா அப்கிரேட் பண்ணிக்கலாம். நிறையா சோல் எனர்ஜி நம்ம எடுத்துக்கிட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க கீழே போகலாம். வந்த வழியிலே போயிடுச்சாது. இந்த சைடு எதாவது இருக்கா? இல்லை. ஓகே, இந்த சைடு ஏதோ ஒரு வழி போகுது, கீழே போகலாம். கீழே போனால் எதாவது இருக்கா? நீங்கள் 3 வழி போகுது. இந்த சைடு போகலாம். எவ்வளோ தவறான் சவரா டி இத்தனை வழி போகுது, எங்கே போகணுன்னே தெரில. நம்ம பார்த்துக்கு எங்கெங்கேயோ போயிட்டுருக்கோம். சரி அப்படியே வாங்க போவோம். அவடா ஓகே, எல்லோரும் கொலை பண்ணியாச்சு. அப்படியே வாங்க, அங்கே இங்கேன்னு போயிட்டுருக்க வேண்டியதான். எங்கே போகிறதுனே தெரியல, சுற்றிட்டு இருக்கோம் நம்ம பார்த்து. என்னது இந்த சைடு ஏதோ ஒன்று இருக்குது. இது ஏதோ கொகை மாதிரி இருக்குது. என்னது தென் சீக்ரெட் லைஸ் விட்டினா ஏதோ புதிர் மாதிரி இருக்குது, அது என்னன்னே தெரில. சரி ஓகே வாங்க போகலாம். நம்ம இங்கே மேலே வந்தால் இந்த சைடு தான் இடம் இருக்கா. இப்போ எங்கே போகிறதுனே தெரிலையே. நானும் அங்கேயோ சுற்றிட்டு இருக்கேன், எங்கே போகிறதுனே தெரில. ஓகே, கீழே தான் போகணுன்னு நினைக்கிறேன். அங்கே 3 வழி போச்சுல, நம்ம வாங்க ஒரு வழியில் போவோம். ஸ்ட்ரைட்டாக போய் பார்க்கலாமா, எங்கிட்டு போகலாமா? இங்கே போனால் வழி இல்லை, இதுக்கு மேலே முட்டு சண்டை இருக்கு. சரி ஓகே வாங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக போவோம். ஸ்ட்ரைட்டாக அங்கே கீழே வந்தால் போயிட்டே இருக்கோம். ஸ்ட்ரைட்டாக எங்கே இருக்குது வழி எதாவது இருக்கா? என்னது ஏதோ காமிக்குது. சுமித்னா என்னதுங்க? வே டு சுமித்னு போட்டிருக்கானுங்க. இப்போ சுமித்துக்கு தான் நம்ம போகணுமா என்ன? ஓய் இந்த வழியாக தானே அந்த காக்கா பையன் போனான். அவனை பார்த்தா ஏதோ பெரிய காக்கா மாதிரி இருக்குது. நம்மளும் காக்கா தான், ஏன் இப்படி சின்னதாக இருக்கோம்னு தரலாம். ஓகே, இங்கே ஒரு லிவர் இருக்குது, ஓப்பன் பண்ணலாம். கேட் ஓப்பன் ஆகிடுச்சு. கீழே போகிற வழி. கீழே இருந்தால் நம்ம மேலே வந்தோம், திரும்ப கீழே இதுக்கு போனோம். அந்த சைடாக போகலாம். சைடாக போனால் இங்கே ஏதோ எலிவேட் இருக்குது. ஓகே வாங்க கீழே வந்தாச்சு. இது என்னது இங்கே பார்த்தீங்களா? இங்கே ஒரு வழி இருக்குது, மறைச்சி வச்சுருக்கானுங்க எல்லா வழியும். இதெல்லாம் பார்த்து கரெக்டாக போங்க. இங்கே வந்தால் இங்கே ஒரு சுரங்கம் போகுது. வாங்க சுரங்கத்துக்குள்ளே போகலாம். என்னது சுரங்கத்துக்குள்ளே போனால் ஏதோ சிலை இருக்குது. இது என்ன பண்ணோம்? வாயை திறக்குது. ancient sign offer your sword from 4 will rise your. இது லைஃப் நமக்கு ஏற்றி விடும். ஆனால் நான் ஏற்கனவே ஏபிகே சேனலில் ஃபுல் லைஃப் தான் தெரியுங்க, அதனால் நமக்கு இது தேவையில்லை. எதுக்கோ எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இங்கே ஒரு வாட்டி வந்துடுங்க கரெக்டாக. ஓகே வாங்க வந்த வழியிலே போகலாம். திரும்ப மேலே ஏறி போகலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த சைடு கீழே போகணுன்னு நினைக்கிறேன். எஸ், இங்கே வாங்க கீழே ஒரு வழி இருக்குது. போனால் இங்கே வேறு நிறைய பேர் இருக்காங்க. அவ்வளோ இங்கே அந்த உருண்டு வரவன் வேறு இருக்கானே. அவன் என்னங்க ஏதோ பின்னாடி பேக் மாதிரி மாஸ்க் வச்சுருக்கான், அது இல்லைன்னே தரலையே. அங்கே வேறு இருக்காங்க, உருண்டு வரான் இவ்வளோ தூரத்தில். மூஞ்சி மாதிரி ஏதோ மாஸ்க் வேறு போட்டுக்கிறானுங்க. மாஸ்க்காக பேக்கானே தரல. சாப்பிடா டேய். இங்கே எவ்வளோ பேருங்க வந்துகிட்டே காணுங்க. ஆனால் அந்த இடத்துல தான் நிறைய பேர் இருந்தானுங்க. அடிக்கடிக்க வந்துகிட்டே நானுங்க. ஏதோ கதவு திறந்து அவனால் அவனே அடிச்சிட்டானுங்க. நம்ம அடிக்க தேவையில்லை போல. அவனே உருண்டு அவங்க ஆளை அடிச்சுக்கிறான். ஏன்டா நீயே அடிக்கிற? கண்ணு முன்ன தெரியாமல் உருள்றானுங்க. யார் நம்ம யார் அவன் ஆளுன்னே தெரில அவனுக்கே. ஓகே கொலை பண்ணியாச்சு. இங்கே ஒரு எக் இருக்குது, சாரி சீடு எடுத்துக்கோங்க. அது
கீழே வந்தால் ஏதோ ஒரு வழி போகுது. என்ன இடம்னே தெரில. இது என்ன இலவுடா இது? இங்கே ஏதோ ஒரு டோர் இருக்கிற மாதிரி இருக்கே. இந்த டோர் எப்படி ஓப்பன் பண்ணுறது? ஏதாவது கீ இருக்குமா என்ன? சரி, அது அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம மேலே போகலாம். மேலே வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த சைடு எவனோ இருக்கான். இவன் அடிக்க வேண்டியது. டே எத்தனை பேர்றா? இவங்களுக்கு மட்டும் நிறைய அடி அடிக்க வேண்டியா இருக்கு. மற்றவங்களாம் ஒரு அடி 2 அடியில் செத்துறானுங்க. இந்த பாருங்க, ஒரு அடி போதும் இருக்கலாம். அதான் 2 லைஃப்பை குறைச்சி விட்டானுங்களே. சரி, ஓகே வாங்க போகலாம். மேலே இந்த சைடுக்கா போனால் அதாக இருக்கா? ஓகே, எதுவுமே இல்லை. சரி இருங்க, ஒரு சீடை போட்டு லைஃப் ஏற்றிக்கலாம். ஓகே, லைஃப் ஏற்றியாச்சு. நெக்ஸ்ட் வந்தால் ஏறா நீ அங்கே டிஃப்ரெண்ட் ஆகலாம். இதோ கன் மாதிரி ஷூட் பண்ணுறான். இங்கே மறைஞ்சிட்டாங்க. சாப்பிடா திரும்பவுமா நிறைய பேர் வரானுங்களே. கடவுள் வந்துட்டோம். இப்போ இங்கே எல்லாரையும் கொலை பண்ணுறது சீக்கிரமாக எல்லோரும் அடிச்சு கூட இருப்பான். அவன் வேறு யாருங்க அங்கே தூரத்தில் இருந்து சுடுறான் நம்ம மேலே கன் வச்சு. இது மேஜிக் மாதிரி வச்சுருக்கான், கையில் குச்சி மாதிரி வச்சு ஏதோ பாம்பு மாதிரி தூக்கி போகிறான். அவரை மறைஞ்சு போகிறாங்க. மறைஞ்சு எந்த சைடு வருவானே தரல. பின்னாடியே வந்துட்டான். ஓகே, அடிச்சாச்சு. இதா வந்துகிட்டே இருக்கீங்களேடா டே. 2 லைஃப்பை திரும்ப குறைச்சானுங்க. அவங்கடா டே. ஏன் 3 லைஃப் போயிடுச்சுங்க. பார்த்து தான் விளாட்ணும். இதுக்கு மேலே இது வேறு ஒருத்தருக்கான். என் ஃபோனில் வேறு 20% தான் சார்ஜ் இருக்கு. சரி இருங்க, இந்த இதை முடிச்சிடலாம். அவங்கடா டே. வாங்க எல்லோரையும் ஃபாஸ்ட்டாக கொலை பண்ண போகிறேன். இப்போ லிப் ஏற்றுறானுங்க. வந்து இந்த 2 பேரும் வந்துட்டானுங்க. மறந்து வந்து இல்லையே, நானே கீழே வந்துட்டானுங்க. 2 லைஃப் தான் இருக்குது. பார்த்து விளையாடணும். செத்தா காலி. இப்போ அடிக்க முடியல. மறைஞ்சு போகிறானுங்க. இந்த காலி இன்னும் ஒருத்தர் இருக்கான். அவனையும் அடித்தா முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அவன் தான் கடைசின்னு நினைக்கிறாங்க. அடிச்சிடலாம் சீக்கிரம். சவுடாடி. மறைஞ்சு போகிறானே. சவுடா அடிச்சாச்சு. இந்தாங்க இன்னும் வந்துட்டே இருக்கானுங்க. கடைசி நினச்சா இவன் வேறு எங்கேயோ இருந்து உருண்டு வரானே. சவுடாடி 2 லைஃப் தாண்டா இருக்கு. டே விடுங்க. பின்னாடியே வரானுங்க. ஓகே, ஒன்று ஒருத்தன் தான் இருக்கான். கடைசியான்னு நினைக்கிறேன். இவனை அடித்து முடிச்சிடலாம். ஆடா என்னங்க எனக்கு வந்துகிட்டே இருக்கானுங்க. ஒரே ஒரு லைஃப் தான் இருக்குது நம்மள்கிட்ட. பார்த்து தான் விளையாடணும். இதுக்கு மேலே ஒரு அடி கூட வாங்கக்கூடாது. ஜஸ்ட்டில் தப்பிச்சிட்டு இருக்கேன் நான் வேறு. சாங்கடா. இன்னும் 3 பேர் இருக்கானுங்க. ஒரே ஒரு லைஃப் தான் இருக்குது. பார்த்து விளையாடணும். ஓகே, இன்னும் 2 பேர். இன்னும் ஒரே ஒருத்தன் மேஜிக் பண்ணுறவன் தான் இருக்கான். இப்போ இவனை மட்டும் எப்படியா அடிச்சுட்டா முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அப்பா முடிச்சாச்சுங்க. எத்தனை பேர்ரா வந்துகிட்டே இருக்கீங்க. எந்த வேறு லைஃபே இல்லையே. இப்போ ஒரே ஒரு லைஃப் தான் இருக்குது. இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி ஓகே வாங்க. இங்கே ஒரு லேட்ரு வந்துச்சு. தெரிஞ்சு அந்த லேட்ரில் தான் ஏறி போகணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைஃப் வேறு ஒரு லைஃப் தான் இருக்குது. என்ன பண்ணுறது? சரி வாங்க அப்படியே போவோம் மேலே. ஒரே ஒரு லைஃப் வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த சைடு வந்தாச்சு. இதுக்கு மேலே ஒரு அடி வாங்கினாலும் செத்துருவோம். நம்ம பார்த்துட்டா விளையாடணும். இதுக்கு மேலே வாங்க போகலாம். இங்கே ஏதோ ஒரு லிவர் இருக்குது. ஓகே, அந்த லிவரை ப்ரெஸ் பண்ணியாச்சு. கேட் ஓப்பன் ஆகிருக்கே. இப்போ அந்த வழியாக தான் போகணுன்னு நினைக்கிறேன். இங்கே தான் இருக்கான்னு செக் பண்ணிட்டு போகலாம். இங்கே ஒரு கேட் க்ளோஸாக இருக்குது. அது என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓகே வாங்க, ஓப்பன் ஆன கேட்டில் நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு உள்ளே போயாச்சு. எங்கேயா நடக்க போகுது? என்னங்க கேட்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே, பாஸ் ஃபைட்டு. என்னங்க இது வீடு மாதிரி இருக்குது, பங்களா மாதிரி இருக்குது. ஒரு பங்களாவை எடுத்து சண்டை போட போகிறோமா? கார்டியன் ஆஃப்டர் டோரா? இல்லையா, ஒரே ஒரு லைஃப் தான் இருக்குது. டே இந்த ஒரு லைஃப் வச்சு என்னத்த பண்ணுறது? சரி ஓகே, இதோட நம்ம இவ்வளோ அடிக்கிறதா கேம் ப்ளே முடிச்சிக்கலாம். அவ்வளோ தான், முடிஞ்சிச்சு, செத்தாச்சு. சரி ஓகே கைஸ், நம்ம அப்படியே கேமை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து இந்த கார்டியனை முடிச்சு தரலாம். நம்ம இவெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க, அசால்ட்டாக முடிச்சிடலாம். இதுக்கப்புறம் தான் நிறையா பாஸ் இருக்காங்க. ஓகே வாங்க, ஹால் ஆஃப் டோர்ஸுக்கு போகலாம். உள்ளே வந்தாச்சு. நம்ம வந்து நம்மளை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கலாம்.
அந்த சோல் எனர்ஜிலாம் நம்ம எடுத்தோம்ல. தூங்கிட்டு இருந்து எந்திரிச்சாடா லிட்டில் க்ரோன்றான் நம்மளை பார்த்து. இதோ சொல்கிறான் பாருங்கள், சோல் எனர்ஜிலாம் எடுத்தில வந்து அப்கிரேட் பண்ணிக்கோ உன்னோடதுன்னு சொல்லிட்டான். ஓகே வாங்க நம்ம அவன்கிட்ட போய்ட்டு சோல் எனர்ஜி வச்சு அப்கிரேட் பண்ணிக்கலாம். அவன் தான் இந்த இடத்தோட பாஸ்ன்னு நினைக்கிறான். பார்க்கவே பாஸ் பார்த்தாக்கணும். டாக் கொடுத்தாச்சு. வெல்கம் டு த சோல் வேலட். வுட் யூ லைக் டு இன்க்ரீஸ் யுவர் காம்பேட் அபிலிட்டிஸ்? யா ஓகே வாங்க ஸ்ட்ரெட் ஏற்றலாமா இல்லை அட்டாக்கா? என்ன பண்ணுறது, எதை ஏற்றுறது? மேஜிக்கு எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரென்த்தே ஃபஸ்ட்டு ஏற்றலான்னு நினைக்கிறேன். நம்மள்கிட்ட 500 இருக்குது, 400 தான் கேட்குறாங்க. ஓகே ஒரு ஸ்ட்ரென்த் வந்து நம்ம ஏற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வேறு எதுவும் ஏற்றுறதுக்கு நம்மள்கிட்ட சோல் எனர்ஜியில். ஓகே இதோட கேம் ப்ளே முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து நம்ம அந்த கார்டியனை முடிச்சுட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே தேங்க்யூ கைஸ், பை பாய்.